இப்போ அதிமுக vs திமுக தான் அப்படின்றத கட்டமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்றத தாண்டி திமுகவுக்கும் இருக்கு. ஏன்னா ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சி 5 வருட ஆட்சி காலத்துல திமுக எதிர்நிலைப்பாடு ஒரு வாக்குகள் அதிமுகக்கு சரி போட வேண்டாம் அப்படின்னு தோணும்போது அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய இருக்கு. முன்னாடி சீமான் இருந்தாரு, பிஜேபியும் இப்போ திமுக எதிர்ப்பு, இப்போ விஜய் வேற ஒரு தேர்ட் பிளேயர் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து போயிடக்கூடாது, அந்த பக்கம் சிதறிடக்கூடாது. லெட் இட் பி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு தேவை வந்து திமுகவுக்கும் இருக்குல்ல. திமுகவுக்கு இருக்கிறதா என்பதல்ல, தங்களுக்கு சம வலிமை உடையவர்களாக இவ்வளவு காலமும் அதிமுக இருந்திருக்கிறது. இப்பொழுது அந்த இடத்திலே வேறு சில கட்சிகள் வந்தாலும் எந்த கட்சியுமே 10% தாண்டிய வாக்கு வங்கி பெற்றவர்களாக பெரிய அளவில் யாருமே இல்லை. இவங்க தான் 2வது இடத்தில் இன்னும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது முழுக்க முழுக்க ஏன்னா அண்ணா காலத்திலேயே வந்து தேசிய கட்சிகளுக்கான முடிவு வந்து விட்டது. அதற்கு பின்பு மாநில கட்சிகளுக்கான ஒரு அரசியலாக தமிழ்நாடு அரசியல் மாறிவிட்டது. இப்பொழுதும் வந்து திமுக எதிர்ப்பை வந்து முன்னிறுத்துகிறவர்கள் யாருமே ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கான எல்லா தரப்பையும் வந்து இருக்கக்கூடிய வாக்கு வலிமையோட கூடிய தலைவர்கள் அப்படின்னு யாருமே இல்ல. அந்த இடத்துல 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு அல்லது அதிமுக தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் அவங்க பேசுறாங்களே தவிர தங்களுக்கு நிகரான வலிமை இல்லாதவர்களோடு உரையாடுவதன் மூலமாக அவங்களை அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு திமுக அந்த லைம்லைட்ல அவங்கள கொண்டு வர வேண்டாம். ஆமா, தேவையில்லை. அதிமுக அதனாலதான் முதலமைச்சர் பேசுகிற போது கூட திமுகவை புதுசா சரவணன் சொன்னாரு, மக்கள் என்னங்க ஆவாங்க பிஜேபில வந்துட்டா, இது மக்கள் நலன், இது திராவிட கட்சிகள் தான் இருக்கணும். பாஜகன்னு இல்லங்க, தமிழ்நாட்டுல எந்த தேசிய கட்சிக்குமே வேலை கிடையாது. அது முடிவுக்கு வந்து விட்டது. அண்ணா கல்லறைக்கு போவதற்கு முன்பு விஜய் இருக்கிறாரு, நீ அடுத்து அவர் ஒரு மாநில கட்சி தானே, மாநில கட்சிக்கு தானே அரசியல் பண்ண வர்றாங்க. யாருமே தேசிய கட்சிகள் யாருக்குமே தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க வாக்கு வங்கி யாருக்குமே கிடையாது. அது காங்கிரஸ் எடுத்துக்கலாம், பாஜக எடுத்துக்கலாம், இடதுசாரிகளையும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். முற்போக்கோ பிற்போக்கோ, வலதுசாரிகளோ இடதுசாரிகளோ யாராக இருந்தாலும் தேசிய கட்சி வலிமை பெறுகிற வாய்ப்பு என்பது மாநில இங்க வந்து தமிழ்நாட்டில் இல்ல. அப்படி ஒரு சூழல் இல்லைங்கிற காரணத்தினால ஒரு தனது திமுகவுக்கு அடுத்த கட்டமாக ஒரு வலிமை மிக்க அரசியல் கட்சியாக அதிமுக தான் இருக்கிறது என்கிற கணக்குல தான் அவங்க அதை போட்டியாளராக பார்க்கிறாங்க. நான் இறுதிக்கட்ட கருத்தை எடுத்துக்க திரு சத்யன், அதிமுக அந்த தேவை இருக்கிறது இல்ல, இருதுருவ அரசியலாக இதை கட்டமைச்சுக்கலாம் அப்படின்ற தேவை. ஏன்னா எதிர்தரப்பு வாக்குகள் ஸ்பிளிட் ஆயிரும், புதுசா ஒரு பிளேயர் வந்திருக்காங்க அப்படின்ற அந்த கலக்கம் எல்லாம் இருக்கும்ல அதிமுக அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இல்லை, எந்த கலக்கமும் இல்லைங்க. ஜனநாயகத்துக்கு நல்லது. நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வந்தால், பொது வாழ்க்கைக்கு வந்தால் ஜனநாயகத்துக்கு நல்லது. அது உட்கட்சி ஜனநாயகமே காப்பாற்ற முடியாத கட்சி தான் அதை பார்த்து கலக்கப்படும். அதனால் எங்களுக்கு ஒரு கலக்கமும் இல்லை. கிளைக்கழக செயலாளர் தான் இன்றைக்கி பொதுச் செயலாளர் இருக்கா, அதனால் நாங்கள் வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம். இதைத்தான் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பொதுச் செயலாளர் 400 அறிக்கை மேலே கொடுத்துருப்பாரு. இவங்களோட 40 மாத ஆட்சியில் 400 அறிக்கைன்னா சராசரியாக 3 நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. விவாத பொருளாக வருவதில்லை, அவ்வளோதான் வித்தியாசம். களத்தில் வந்து வெறும் டிவியை பார்த்து ஒரு பேட்டி கொடுக்கறனால எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு தகுதி பெற்று விட்டது பாஜக அப்படிங்கிற ஒரு தூபம் போட்டு அதற்கு உதவியது திமுக தான். ஏன்னா அதிமுகங்கிற எதிர்கட்சி வந்துடக்கூடாதுன்னு, அதை வந்து தவறு அப்படின்னு நாடாளுமன்ற பரப்புரையில் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலினே சொன்னார். களத்தில் அதிமுக வந்து திமுக தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் அப்பயே சொல்லிட்டாரு, 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. களம் இன்றைக்கும் இருதுருவ அரசியல் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கழகங்கள் தான், அதிமுக வர்சஸ் திமுக தான். இது எந்த காலத்துல எப்படி வந்தாலும் மாற்ற இல்லாத. அதை தக்க வச்சுக்க அதிமுக திமுகக்குள்ளே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தானே, இது திராவிட கட்சிகள் நம்ம தான், இவங்களுக்கு மாற்றா நம்ம, நம்மளுக்கு மாற்றா அவங்க அப்படின்றது. அதுதான் கள நிலவரம், அதான் களத்தோட உண்மை. இப்போ புதிதாக ஒரு கட்சி வருது, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வருது அப்படிங்கிறக்கா உடனே வந்து களம் மாறி விடவில்லை. திமுக எதிர்ப்பு ஃபுல்லாக அதிமுக தான் அறுவடை பண்ணும், இது மாறிடுச்சு, இப்போ 5 பேர் அறுவடை பண்ண போகிறாங்க, 6 பேர் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது. அவங்க கூட்டணி உடஞ்சி வெளியே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்படிங்கிற ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி தான் நடக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு கற்பனை, சந்தோஷம். அதிமுகவுக்கு இந்த வாக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறதுல சில பேருக்கு சந்தோஷம். அந்த கற்பனை உலகத்திலே அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். இருதுருவ அரசியல் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அந்த இருதுருவ அரசியல் இப்பொழுதைக்கு முன்னெடுத்து போய் கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 26 களம் கடைசியாக முடிச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம், மரியாதைக்குரிய சரவணனுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சேன், அதையும் வாழ்த்து சொல்லிடுறேன். எம்கே ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் களம் அப்படின்னு சொன்னார், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கூட உதயநிதி வெர்சஸ் அதர்ஸ் ஆயிருமோன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எம்கே ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு சொல்லி உதயநிதி எலிவேஷன் அவருக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.